அதாவது ஒரு குழந்தை பிறந்த நாள்லேருந்து இந்த 6 உறுப்புடைய வேலையை உடம்பை சுத்தமாக வச்சுக்கிறது தான். ஒரு வேளை நம்ம வாழ்க்கை முறை சீர் இல்லாமல் இருந்தால், லைஃப் ஸ்டைல் போராக இருந்தால், இந்த உறுப்புகள் கொஞ்சம் அதனுடைய ஆப்டிமம் லெவலில் ஒர்க் பண்ணாமல் இது பண்ணால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கழிவுகள் உடம்புல தங்கும், அது சில தொந்தரவுகளை கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மாற்றுமுறை மருத்துவமனை, இயற்கை மருத்துவம், மற்ற மாற்றுமுறை மருத்துவமனைக்கு போனீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் உடம்பை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வெளியே வைக்க போகிறதில்ல. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கொடுக்கக்கூடிய அணுகுமுறை சிகிச்சையில் இந்த 6 உறுப்புகள் நல்லா தூண்டப்படுவதன் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் சிறப்பாக வெளியேறி அந்த உறுப்புகள் மீண்டும் 100% வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஒரு பக்கம். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, அந்த இயற்கை மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா இந்த உபவாசம், ஃபாஸ்டிங்னு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த ஃபாஸ்டிங் ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போய் தங்குறவங்களுக்கு ஒரு சில நாட்களுக்கு ஒரு 3 நாள் 4 நாள் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 8 வேளை ஜூஸ் அது மாதிரி கொடுப்பாங்க. இது அடிப்படையாக விஞ்ஞானபூர்வமாக அந்த கலோரி ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிற பிரின்சிபலில் இது வேலை செய்யுது. இந்த உடம்புக்கு தேவையான எரிசக்தியை குறைச்சி கொடுக்கும்போது, உடம்புக்கு தனக்கு தேவையான எரிசக்தி எங்கிருந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல சேமிக்க வைக்கப்பட்டவுடைய கொழுப்பு, பாதிக்கப்பட்ட திசுக்கள், பாதிக்கப்பட்ட அணுக்கள், இது மாதிரி உடம்புல தேவையில்லாத விஷயங்களை அழித்து அதை எரிசக்தியாக மாற்றிக்கும். இதைத்தான் ஆட்டோஃபேஜி அப்படிங்கிற மெக்கானிசம் நாங்கள் சொல்லுவோம். அதாவது எதிர்ப்பு சக்தியில் இந்த ஆட்டோஃபேஜிங்கிற ஒரு மெக்கானிசம் தூண்டப்படும். அதன் மூலம் இந்த ஆட்டோஃபேஜிங்கிற அடிப்படையில் இருக்கக்கூடிய அணுக்கள் என்ன பண்ணும், உடம்புல எங்கெங்கெல்லாம் சேமிக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருட்கள் உடம்புக்கு அது பிரயோஜனம் இல்லை அது பலகீனமாக இருக்கக்கூடிய திசுக்களாக இருக்கலாம், இல்லை அணுக்களாக இருக்கலாம், இதெல்லாம் அழிக்கப்பட்டு எனர்ஜியாக மாற்றப்படும். ஸோ இந்த 2 வகையாக தான் உடம்பு டீடாக்ஸ் ஆக வாய்ப்பு இருக்க ஒழிய, இந்த மாதிரி மருத்துவமனைக்கு போனால் மட்டும்தான் டீடாக்ஸ் ஆகும் அப்படிங்கிறது உண்மை அல்ல. ஸோ நீங்கள் உங்கள் வாழ்வியல் முறை சரியாக இருந்தால், உங்கள் லைஃப் ஸ்டைல் சரியாக இருந்தால், இந்த மாதிரி மருத்துவமனைக்கு போகாமலே உங்கள் டீடாக்சிஃபைங் சிஸ்டம், அதாவது உங்கள் ஹவுஸ் கீப்பிங் சிஸ்டத்தை எஃபிஷியண்ட்டாக வச்சுக்கலாம். அதன் மூலம் உங்கள் உடம்புல இந்த கழிவுகள் முறையாக வெளியேற்றப்பட்டு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும்.